Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட் 17/11/2024. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 9 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போது எம்சிசியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் நேற்று ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்கான ஷெட்யூல் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஃபார் ஆல் இண்டியா கோட்டா as well as ஸ்டேட் கவுன்சிலிங்க்கும் ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போது எக்ஸ்பெக்டட் சீட் மேட்ரிக்ஸ் ஃபார் ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 57 MBBS இடங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் ஒரு 28 BDS இடங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்கு. அதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் தனியார் கல்லூரிகள் சங்கம் ஃபீஸுக்காக ஒரு அப்பீல் பண்ணியிருக்காங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்காக. அதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் லெவன்ட்டாக 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிகிட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ வாங்க 57 MBBS இடங்கள் மற்றும் 28 BDS இடங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போது இது இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்தது. ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்கான ஷெட்யூல் அப்படிங்கிறது நேற்று ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியாச்சு. நம்மளும் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். நவம்பர் 20லேருந்து 23 வரைக்கும் ஆல் இண்டியா கோட்டா, டீம்டு யூனிவர்சிட்டி அண்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டில் ஆல் இண்டியா கோட்டாவில் ஒரு மாணவருக்கு சீட்டு கிடச்சிருந்தது அப்படின்னா அவங்க கல்லூரியில் போய் சேருவதற்கான கடைசி நாள் நவம்பர் 30. ஸ்டேட் கவுன்சிலிங்க்கான ஷெட்யூல் நவம்பர் 25லேருந்து 29 வரைக்கும் நடக்குது. இதில் அலாட் ஆன கேண்டிடேட் டிசம்பர் 5 காலேஜில் போய் ஜாயின் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா NMC ரிலீஸ் பண்ண அந்த சீட் மேட்ரிக்ஸில் 50 சீட்டு உங்களுக்கு அன்னை மெடிக்கல் காலேஜில் புதுசாக ஆட் ஆகிருக்குது. ஸோ அந்த 50 MBBS இடங்கள் எதிர்பார்க்கப்படும் காலி இடங்களாக கருதப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் 6 MBBS சீட்டு வேக்கன்சிஸ் as students did not join allotted colleges. அதாவது 4வது சுற்றின் முடிவில் ஸ்டே ரவுண்டினுடைய முடிவில் மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் சேராமல் விட்ட அந்த காலியிடம் அப்படிங்கிறது 6 காலியிடம் இருக்குது. வேக்கன்சி டியூ டு த டெத் ஆஃப் அ கேண்டிடேட். இப்போது ஒரு மாணவர் காலமானதனால் அதனுடைய இடம் அப்படிங்கிறது 1. அப்போ டோட்டலாக MBBSஐ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டில் 57 காலி இடங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. BDSஐ பொறுத்த வரைக்கும் 28 இடங்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 28 BDS இடத்துல உங்களுக்கு அரசு பல் மருத்துவ கல்லூரியிலையும் காலி இடங்கள் அப்படிங்கிறது இருக்குது. இதை பற்றின தெளிவான வீடியோ அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் 1 or 2 டேஸில் நம்மளுக்கு வேக்கன்சி லிஸ்ட் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிய வரும். MCC இன்னமும் உங்களுக்கு சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணல. அது கூடிய விரைவில் இன்றோ அல்லது நாளையோ எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த சீட் மேட்ரிக்ஸ் வந்த உடனே அதையும் நம்ம உடனுக்குடனாக நம்ம அப்டேட் கொடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நியூஸை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தும் படிச்சுக்கலாம். இதனுடைய ஹைலைட்டை மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி அண்டர் த டைரக்டரேட் ஆஃப் ஜென்ரல் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ் ஹேஸ் அனௌன்ஸ்டு த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நவம்பர் 20லேருந்து 23 வரைக்கும் நடக்குது. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு MCC இஸ் yet to ரிலீஸ் த சீட் மேட்ரிக்ஸ் ஆர் ரூல்ஸ். அதாவது இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டில் கலந்துக்கிறதுக்கு எந்த மாதிரியான விதிமுறைகள் இருக்குது அப்படிங்கிறது இன்னமும் தெரிய வரல. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தோடனையும் நம்ம வெப்சைட்லேயும் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம SAP Views யூடியூப் சேனல்லையும் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாமல் NMCயினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் அன்னை மெடிக்கல் காலேஜில் கூடுதலாக ஏற்கனவே இருந்த
இடங்களை விட கூடுதலாக 50 இடங்கள் MBBS சீட் அப்படிங்கிறது சீட் மேட்ரிக்ஸ்லேயே அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த 50 இடங்கள் இப்போது இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்கு வரப்போகுதா அப்படிங்கிறத நம்ம சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணோன்னே நம்ம பார்த்துடலாம். 1 seat in Stanley Medical College is vacant after the death of a student. அப்போது ஒரு இடம் அப்படிங்கிறது அந்த மாணவர் மரணம் அடைந்ததுனால கிடைத்த காலி இடம். இன் அடிஷன் 6 MBBS seats management NRI lapsed in self-financing medical colleges and 28 BDS seats including 4 in government medical colleges. அந்த 4 அப்படிங்கிறது அரசு பல் மருத்துவ கல்லூரியில் இருக்கக்கூடிய காலி இடங்கள் ஆர் வேக்கண்ட் ஆஃப்டர் த 4th round ஆஃப் கவுன்சிலிங். அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் அசோசியேஷன்ஸ் வந்து அவங்க செல்ஃப் ஃபைனான்ஸ் சுயநிதி கல்லூரிக்கும் அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கும் கட்டமைப்பு அப்படிங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் வேரியேஷன்ஸ் இருக்கிறனால ஒரே மாதிரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வந்து ரெகுலரைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு அப்பீல் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அலைனிங் டிஸ்கிரிமினேஷன் ஆன் த பார்ட் ஆஃப் த கமிட்டி த அசோசியேஷன் செட் தட் வைல் 4.35 lakhs. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில சுயநிதி கல்லூரிகளில் மருத்துவ கல்லூரிகளில் 4.35 லட்சம் 4,35,000 ரூபாய் ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு வந்து 5,40,000 ரூபாய் கவர்மெண்ட் கோட்டாக்கும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்தால் 13 லட்சம் ரூபாய் அரசு ஒதுக்கீட்டின் கீழே இது மேனேஜ்மெண்ட் சீட் இல்லையா, அப்போ 13 லட்சம் ரூபா சுயநிதி கல்லூரிலையும், அதுவே ப்ரைவேட் யூனிவர்சிட்டியாக இருந்ததுன்னா 16.2 லட்சம், அதாவது 16,20,000 ரூபாயும் கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ சுயநிதி கல்லூரிகள்லேயும் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிலையும் ஒரே மாதிரியான கட்டமைப்பு, ஒரே மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் இருக்கிறனால ஃபீஸை வந்து ரெகுலரைஸ் பண்ணி கொடுங்க, ஒரே மாதிரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை கொடுங்க அப்படின்ட்டு அந்த சுயநிதி கல்லூரிகளினுடைய சங்கம் சார்பாக வழக்கு தொடுத்துள்ளனர். இது வந்து செய்தி. அப்போது இதுவும் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்த்துடலாம். இதே செய்தி தான் இங்கே தனியார் சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளுக்கான கட்டண நிர்ணயம் அரசு பதிலளிக்க உத்தரவு. இப்போது 4,35,000 செல்ஃப் ஃபைனான்ஸ்லேயும் 5,40,000 ரூபாய் அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ரைவேட் யூனிவர்சிட்டிலையும் இருக்குது. மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்ததுன்னா சுயநிதி கல்லூரிகளில் 13,50,000 ரூபாயும், அதுவே உங்களுக்கு ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் சீட்டில் உங்களுக்கு வந்துட்டு 16,20,000 ரூபாயும் ஃபீஸ் வாங்குகிறாங்க. எதுக்காக இந்த வேறுபாடு? எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான ஃபீஸை வந்து அமைச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி இவங்க வழக்கு தொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு என்எம்சி ரிலீஸ் பண்ண இந்த சீட் மேட்ரிக்ஸில் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் உங்களுக்கு அன்னை மெடிக்கல் காலேஜில் கூடுதலாக 50 இடங்கள் அப்படிங்கிறது 2024 சீட் மேட்ரிக்ஸில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு டீம்டு யூனிவர்சிட்டி. ஜேஆர் மெடிக்கல் காலேஜில் 150 இடங்கள் இருக்கிறது. அதே போல் கன்னியாகுமரி மிஷனில் உங்களுக்கு முதல்ல ஃபஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு எந்த சீட்டும் வரல, 2வது ரவுண்டில் 100 சீட்டாக இருந்துச்சு, 50 சீட்டாக இருந்துச்சு. இப்போது 50 + 50 100 சீட்டு கூடுதலாக 50 இடங்கள் அப்படிங்கிறது டீம்டு யூனிவர்சிட்டியில் த்ரூ ஆல் இண்டியா கோட்டாவில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டில் சேர்க்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நம்ம பொறுத்திருந்து பார்த்துடலாம். ஆல் இண்டியா கோட்டாவுடைய சீட் மேட்ரிக்ஸ் வந்தாலும் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அனௌன்ஸ்மெண்ட்டும் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய சீட் மேட்ரிக்ஸும் வந்தது அப்படின்னா 57 MBBS சீட் வரப்போகுதா அப்படிங்கிறது தெரிய வரும். அதே போல் 28 BDS சீட்டு வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு இருக்குது. இது எல்லாமே வந்து எக்ஸ்பெக்டட் சீட் மேட்ரிக்ஸ் தான். அஃபீஷியலாக இன்னமும் வெப்சைட்டில் அனௌன்ஸ் பண்ணல, நம்ம பொறுத்திருந்து பார்த்துடலாம். அதே போல் SF காலேஜஸுக்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இன்க்ரீஸ் ஆக போகுதா இல்லையா, இல்லை அடுத்த கல்வியாண்டுக்கு தான் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஏற்கனவே ஜாயின் பண்ண மாணவர்கள் இதுக்காக பயப்பட தேவையில்லை.
ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ 2024 அட்மிஷன் அப்படிங்கிறது ப்ராசஸ் கோயிங் ஆன். அப்போது கல்லூரியில் சேர்ந்த மாணவர்கள் இந்த அறிவிப்பை பார்த்து பயப்பட தேவையில்லை. அப்படி ஒரு வேளை ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா 2025க்கு தான் அந்த மாற்றம் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படும். அதனால் இந்த செய்திக்காக மாணவர்களும் பெற்றோர்களும் பயப்பட தேவையில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கவுன்சிலிங் ப்ராசஸினுடைய கடைசி நாள் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய என்னோட நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே, என்ஜாய் த சண்டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.